ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபிஎம்எஸ்ல டிரான்சாக்ஷன் யூனிட்ல டைம் ஸ்டாம்ப் தான் பார்க்க போகிறோம். டைம் பேஸ்டு ப்ரோட்டோகால் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரோட்டோகால் அப்படின்னா என்ன? செட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான் நம்ம ப்ரோட்டோகால்னு சொல்வோம். ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் டைம் ஸ்டாம்பை பேஸ் பண்ணி ரன் ஆகிறத டைம் பேஸ்டு ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். டைம் ஸ்டாம்ப் அப்படின்னா என்ன? எந்த டைமில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும், ஓகேவா? ஒரு டிரான்சாக்ஷனுக்குள்ள ஒரு ப்ரோட்டோகால், அதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்குள்ள நான் வந்து ஒரு டேட்டாவை உள்ளே என்ட்ரு பண்ணுறேன், அதுனா அது உள்ளே எப்போ போகுது, வெளியே எப்போ வருது, இந்த மாதிரி அந்த டைமை வந்து கரெக்டாக பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யறத, ஒரு டிரான்சாக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டைம் பேஸ்டு ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீட் அண்ட் ரைட் டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே டைமை பேஸ் பண்ணி மட்டும்தான் நடக்கும். ஸோ எதை வந்து நம்ம லாஸ்ட்டாக ரீட் பண்ணியிருக்கோம், ரைட் பண்ணியிருக்கோன்ற ஆப்ரேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, டைம் ஸ்டாம்ப் ஆர்டரிங் ப்ரோட்டோகால் அப்படின்னா என்ன? ஆர்டரிங் அப்படின்னா என்ன? அசெண்டிங் ஆர்டர்லேயே டிசெண்டிங் ஆர்டர்லேயே என்னுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் லைன் பண்ணுறது. ஓகேவா? அப்போது டைம் ஸ்டாம்பை பேஸ் பண்ணி என்னுடைய டிரான்சாக்ஷன்ஸை நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் டைம் ஸ்டாம்ப் ஆர்டரிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்வேன். அதாவது யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா, யார் செகண்ட் வந்திருக்கா, யார் தேர்ட் வந்திருக்கான்னு சொல்லி அவங்களுடைய டைமிங் பேஸ் பண்ணி, ஓகே, யார் முதல் டைமில் வந்திருக்கா, சீக்கிரம் வந்திருக்கான்னு நான் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி என்னோட ப்ரோட்டோகால்ஸ், அதாவது என்னுடைய டேட்டாஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் டிரான்சாக்ஷன்ஸை அப்படின்னா அதை நான் டைம் ஸ்டாம்ப் ஆர்டரிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுக்கு என்ன ப்ரியாரிட்டி கொடுப்போம்? ஓல்டர் டிரான்சாக்ஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹை ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஏன்? முதல்ல அவங்க உள்ளே வந்திருப்பாங்க, ஓகேவா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் மொத்தம் 10 ப்ரோட்டோகால் அனுப்புகிறேன், அதில் ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோகால் தான் முதல்ல உள்ளே போயிடுறாங்க. ஸோ நான் அதுக்கு யாருக்கு ஹையர் ப்ரியாரிட்டி கொடுக்க முடியும்? முதல்ல உள்ளே போனவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஓகேவா? இப்போ பாருங்க, அஸ்யூம் பண்ணிக்கிறோம் 2 டிரான்சாக்ஷன் இருக்குன்னு சொல்லி T1 அண்ட் T2ன்னு எனக்கு 2 டிரான்சாக்ஷன் இருக்கு. சப்போஸ் வந்து டிரான்சாக்ஷன் 1 வந்து சிஸ்டம்குள்ளே என்ட்ரு ஆகிற டைம் 007 டைமில் என்ட்ரு ஆகுது. அதுவே டிரான்சாக்ஷன் 2 வந்து 009 டைமில் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுது டிரான்சாக்ஷனுக்குள்ளே. அப்போ யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும்? T1க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். அதாவது ஹையர் ப்ரியாரிட்டி அவங்களுக்கு தான் இருக்கும், அவங்க தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆவாங்க. ஏன்? யார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ளே போயிருக்கா, டைம் ஸ்டாம்ப் படி உள்ளே ஃபர்ஸ்ட் யார் போயிருக்கா? டிரான்சாக்ஷன் T1 தான். ஸோ இப்படி அதோடைய ஆர்டர் வைஸ் எப்படி வந்து டைம் ஸ்டாம்ப் பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணுறோம் டிரான்சாக்ஷன் அப்படின்றது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டைம் ஸ்டாம்ப் ஆர்டரிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? லாக் பேஸ்டு ப்ரோட்டோகால் இதுக்காக யூஸ் பண்ணுறோம். என்ன பண்ணோம் அப்படின்னா இது நம்மளுடைய டிரான்சாக்ஷனை எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூஷன் டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணுது. ஓகேவா? இதை தான் நம்ம டைம் ஸ்டாம்ப் பேஸ்டு ப்ரோட்டோகால்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன ப்ரோட்டோகால் அப்படின்னா வேலிடேஷன் பேஸ்டு ப்ரோட்டோகால்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். வேலிடேஷன் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்தை நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்கறது தான் நம்ம வேலிடேஷன் சொல்லுவோம். ஓகேவா? அப்போது இந்த ப்ரோட்டோகாலை நம்ம இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆப்டிமிஸ்டிக் கன்கரன்சி கண்ட்ரோல் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நமக்கு கொஷினில் கொடுத்தாங்கனாலும் வேலிடேஷன் பேஸ்டு ப்ரோட்டோகால் பற்றி தான் கேட்குறாங்கன்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நமக்கு 2 மார்க்ஸ்லலாம் கேட்கலாம். ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா என்ன? ட்ரஸ்ட் அண்ட் ட்ரூத். ஓகேவா? ஒருத்தவங்கள நம்ம முழுசாக நம்புறது தான் ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம வேலிடேட்டான பர்சன், அதாவது கரெக்டான பர்சன் கரெக்டான டிரான்சாக்ஷனை வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறத வேலிடேஷன் பேஸ்டு ப்ரோட்டோகால்னு சொல்லலாம். இதில் மொத்தம் 3 ஃபேஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ரீட் ஃபேஸ். ரீட் ஃபேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட ஒரு சம் டேட்டாஸை வந்து நான் இது பண்ணிக்கிறேன், கமிட்டட் டேட்டா, அதாவது வேல்யூஸ் ஆஃப் கமிட்டட் டேட்டா ஐட்டம்ஸ் ஃப்ரம் த டேட்டா பேஸ் கேன் பி ரீட் பை எ டிரான்சாக்ஷன். ஓகேவா? நான் கரெக்டான டேட்டா வந்து எந்த டேட்டாஸ்லாம் வந்து என்னுடைய டேட்டா பேஸில் கமிட் ஆகிருக்கோ அவங்கள வரையும் தான் என்னோட டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணும், அப்டேட் பண்ணும், புதுசாக ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோட எல்லா ப்ராசஸ்லையுமே அந்த டேட்டாஸை மட்டும்தான் எடுத்துக்குமே தவிர அனதர் டேட்டாஸ் எல்லாம் எடுத்துக்காது. ஓகேவா? அதாவது என்ன புரியுதா? என்ன டேட்டா ஐட்டம்ஸ்லாம் என்னுடைய டேட்டா பேஸில் கமிட் பண்ணி வச்சிருக்கேனோ அந்த டிரான்சாக்ஷன் வந்து அதை மட்டும்தான் ரீட் பண்ணும், மற்ற எதையும் ரீட் பண்ணாது, அதை மட்டும்தான் அப்டேட் பண்ணும். இதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரீட் ஃபேஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேலிடேஷன் ஃபேஸ். வேலிடேஷன் ஃபேஸ் அப்படின்னா என்னன்னா செக்கிங் இஸ் performed to make save that there is no violation of seriality when the transaction updates are applied to the database. அதாவது கரெக்டாக செக்கிங், அதாவது செக் பண்ணுறது தான் நம்ம வேலிடேட்னு சொல்கிறோம். ஒரு விஷயம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்கா இல்லையா நான் செக் பண்ணுறேன். ஸோ வேலிடேஷன் ஃபேஸ் எனக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஒரு ஆர்டராக நடந்திருக்கா என்னுடைய டிரான்சாக்ஷன், அதில் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல,
அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணி ஃபைனலாக எனக்கு வேலிடேட் பண்ணி என்னோட டேட்டா பேஸுக்கு கொடுக்கறத நான் வேலிடேஷன் ஃபேஸ்னு சொல்வேன். தேர்ட் ஒன் ரைட் ஃபேஸ். ரைட் ஃபேஸ் அப்படின்னா என்ன? ஃபைனலாக எல்லாமே நான் பண்ணிட்டேன் என்னோட டேட்டா பேஸில். ஸோ நான் மொத்தமாக என்னெல்லாம் இந்த ரீட் ஃபேஸ்லேயும் வேலிடேஷன் ஃபேஸ்லேயும் முடிச்சிருக்கணும், அந்த சக்ஸஸ்ஃபுல் டேட்டாவை மட்டும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபைனலாக என்னுடைய டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுறேன், என்னோட ரீட் ஃபேஸில் என்னோட டேட்டாவை ரீட் பண்ணுறேன். என்ன டேட்டாவை ரீட் பண்ணுவேன்? என்னோட டேட்டா பேஸில் எந்த டேட்டா வந்து கமிட் ஆகிருக்கோ அந்த டேட்டாவை மட்டும் நான் டிரான்சாக்ஷனுக்கு அக்செப்ட் பண்ணி ரீட் பண்ணுவேன். அதை வேணும்னா நான் அப்டேட் பண்ணிக்குவேன். செகண்ட் ஃபேஸ் வேலிடேஷன் ஃபேஸ். செக் பண்ணுவேன். என்ன செக் பண்ணுவேன்? என்னுடைய டேட்டா எல்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக ஒரு ஆர்டரில் தான் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணிக்குவேன். என்னோட டிரான்சாக்ஷனை செக் பண்ணி முடிச்ச டேட்டாவை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய டேட்டா பேஸில் அந்த டிரான்சாக்ஷனை ஸ்டோர் பண்ணுறேன். இதுக்கு பேர் நான் என்னன்னு சொல்வேன் அப்படின்னா ரைட் ஃபேஸ் அப்படின்னு சொல்வேன். ஓகேவா? இவ்வளோ தான் எனக்கு வேலிடேஷன் பேஸ்டு ப்ரோட்டோகால். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.